இப்போ வந்து அமைலாய்டோட டயக்னோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அமைலாய்டோட டயக்னோசிஸ் வந்து என்னென்னா, இது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் அமைலாய்டாக இருந்துச்சுன்னா இது வந்து பயோப்சி எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரல் இன்வைவோ பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அமைலாய்டுலாம் அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டோகெமிஸ்ட்ரி பார்ப்பாங்க. டைப் ஆஃப் அமைலாய்டுனா ஹிஸ்டோகெமிஸ்ட்ரி பார்ப்பாங்க. மியூட்டேஷனில் வந்து அமினோ ஆசிட் அதுக்கப்புறம் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் இருக்கா அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் அமைலாய்டில் ஹிஸ்டோகெமிஸ்ட்ரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பயாப்சி கான்கோ ரெட் ஸ்டெயினில் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இன்வைவோவில் பார்ப்பாங்க. இண்டிகேஷன்ஸ் ஆஃப் த டெஸ்ட்டு வந்து நெக்ரோட்டிக் ரீனல் அதுக்கப்புறம் வந்து சிக்னிஃபிகேஷன்ஸ் பார்ப்பாங்க. பெரிஃபரல் நெஃப்ரோபதி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஹெப்பட்டோமெகாலி பார்ப்பாங்க. ஸ்ப்ளீனோமெகாலி பார்ப்பாங்க. ஐவி கான்கோரெட் வந்து இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் வந்து கான்கோரெட் டை ஆஃப் த குவாலிட்டி டை கெட் பவுண்டட் இந்த அமைலாய்டு அதுக்கப்புறம் வந்து டெபாசிட். சீரம் லெவல் ஆஃப் டை ஆர் டிக்ரீஸாக இருக்கும். சீரம் லெவல் ஆஃப் டை இருக்கா? சீரம் லெவல் ஆஃப் டை வந்து டிக்ரீசஸில் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் ரிஸ்க் ஆஃப் அனப்ளாக்சிஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியம் ஸ்கேனாக இருக்குது. டெக்னீஷியம் அதுக்கப்புறம் லேபிள்டு அட்ரோபினாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லேபிள்டு அட்ரோபினாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன் லேபிள்டு அட்ராப்சி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேனிங் பார்ப்பாங்க. ஸ்கேனிங் ஆஃப் அமைலாய்டு பார்ப்பாங்க. ரிசர்ச் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபிக்கில் வந்து ஷேப்ஸ் சீரம் அமைலாய்டு பி காம்போனன்ட் பார்ப்பாங்க. ஷேப் ஸ்கேனிங் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ டயக்னோசிஸ் வந்து சப்குட்டேனியஸ் ஃபேட் டிஷ்யூஸை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேட் அப்சார்ப்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஃபேட் அப்சார்ப்ஷன் சப்குட்டேனியஸ் ஃபேட் டிஷ்யூ அப்சார்ப்ஷன் பார்ப்பாங்க. மார்ஃபாலஜியாக பார்ப்பாங்க. அமைலோடாசிஸ் கிட்னி வந்து பயாப்சி எடுத்து பார்ப்பாங்க. அட்டாப்சி எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்ப்பாங்க. இட்ஸ் a டைப் ஆஃப் இந்த மாதிரி சப்ஜா மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்க. டயக்னோசிஸில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனாக பார்ப்பாங்க. க்ரோனிக் பிளட் லாஸாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்டி கேன்சர் ஏஜென்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. கோல்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் அனிமியாவான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் மென்சுரேஷன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்பாங்க. ஆல்கஹால் அடிக்ஷனாக பார்ப்பாங்க. ரீனல் டிசீஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. பிளட் டிசீஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. தலசீமியா சிக்கல் செல் அனிமியா சிக்கல் செல் ஷேப்பில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் பேசிக்காக வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க டயக்னோசிஸில். அதுக்கப்புறம் அயன் டிஃபிஷியன்சி அனிமல் வந்து ஸ்பூன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தலசீமியாவில் உள்ள டயக்னோசிஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து டிக்ரீஸிங் எம்சிஹெச் எல்லாம் டிக்ரீஸாக இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த தலசீமியாவில் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் ஐ ஷேப்பில் வந்து இருக்கும்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, மெகலோபிளாஸ்டிக் அனிமியாவில் வந்து பெரிஃபரல் பிளட் ஸ்மியர் பார்ப்பாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும், மேக்ரோசைட்டிக்காக இருக்கும், அந்த மாதிரி பார்ப்பாங்க. லெபரட்டரி டயக்னோசிஸில் க்ரோனிக் கிட்னி டிசீஸ் ஆஃப் அனிமியான்னு பார்ப்பாங்க. அதில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ரெட்டிகுலர் சைட் ஆஃப் க்ரோனிக் டிசீஸ் வந்து இருக்கும்.